பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம யாசிக்க வேண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்கிறது. இங்கே நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு போக முற்படுகிறார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறா, இல்லை ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரர் சுத்தமாகன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, ஃபோனில் ஜெபம் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது, சுகமாகுமா ஆகாதான்னு ஒரு மாதிரி ரெட்ட மனசில் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரவே வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரர் சுத்தமாகன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்முடைய விசுவாசத்தை கூட ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுறாராம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். விசுவாசிப்போம், ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண மாட்டோம், அதை கடைப்பிடிக்க மாட்டோம். கிரியை இல்லாமல் விசுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோடு கிரியை நடத்திக்கணும், அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஆகவே விசுவாசிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்காமல் விசுவாசிக்கிறபடி நடக்க தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.